கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியர்? ஒரு ஆசாரியனுடைய வேலை பிதாவினிடத்திலே மனிதர்களுக்காக பரிந்து பேசுவது. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்? பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி லேவி குடும்பத்தில் பிறந்த ஒருவன்தான், அதாவது ஆரோனுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் பிரதான ஆசாரியர்கள் ஆக முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ யூத வம்சத்திலே பிறந்தவர். இந்த யூதாவின் வம்சத்தினர் ராஜாக்களாக தகுதி பெற்றவர்கள், ஆனால் அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் ஆக முடியும்? அதற்கு தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் பதிலளிக்கிறார். இயேசு கிறிஸ்து சங்கீதங்களின்படி மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவர். யார் இந்த மெல்கிசதேக்? லேவி பிறப்பதற்கு முன்பதாக, ஆரோன் பிறப்பதற்கு முன்பதாக அவர்களின் தகப்பனாகிய ஆபிரகாமை சந்தித்தவர்தான் இந்த மெல்கிசதேக் என்ற ஒரு மனிதன். அவருடைய அப்பா யாரு, அம்மா யாரு, எங்கிருந்து வராரு, எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த 2 காரியங்கள். ஒன்று, இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜா, அதாவது எருசலேமின் ராஜா. 2வது, ஆபிரகாம் மெல்கிசதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தார். அதாவது மெல்கிசதேக்கின் ஆசாரிய ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வருமானத்திலே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. இதன் மூலமாக மெல்கிசதேக்கின் ராஜரீக ஆசாரியத்துவத்தை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் இதனை ஏற்றுக்கொண்ட போது ஆபிரகாமுடைய மடியிலே இந்த ஆரோன் இருந்தார். அதன் பொருள் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு, இந்த யாக்கோபினுடைய மகன்களில் ஒருவர் தான் லேவி. அந்த லேவியின் வம்சத்தில் தோன்றியவன் தான் ஆரோன். இப்போ ஆரோன் உருவாகுவதற்கு பல வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த மெல்கிசதேக்கின் ஆசாரியத்துவத்தை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். ராஜாவாகிய மெல்கிசதேக்கு ஆசாரியனா இருந்தான். அதே போல்தான் ராஜாவாகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானபடியினால் அவருடைய ஆசாரியத்துவம் பழைய ஏற்பாட்டில் காணப்படும் ஆரோனின் ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மேலானது. 2வது, நாம் வாசித்த 24-25 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மெல்கிசதேக்கு மரித்து போனான், ஆரோன் மரித்து போனான், அவனுக்கு பின்பாக வந்த பிரதான ஆசாரியர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர் எப்போதும் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். 26-27 வசனங்களிலே இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான பிரதான ஆசாரியன், ஒரு பாவமும் செய்யாதவர். பழைய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியர்கள் எல்லோரும் தங்களுடைய பாவங்களுக்காக முதலாவது பலி செலுத்தணும், அதுக்கப்புறம் தான் அவங்க கடவுளுடைய சந்ததிக்கு முன்னாடி போய் நிற்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாவமற்றவராய், பரிசுத்தராய், குற்றமற்றவராய் இருப்பதினாலே அவர் எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறவர். எனவே இவருடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் ஊழியத்தை காட்டிலும் மேலானது. பழைய ஏற்பாட்டின் ஆசாரிய ஊழியத்தை காட்டிலும் மேலானது என்பதை எபிரேயருக்கு ஆக்கியோன் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறார். எதற்காக அவர் அந்த போதனையை இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு எழுதுகிறார்? ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்போதும் அவர்களுடைய அந்த பழைய நியாயப்பிரமாணத்தையும் பழைய ஆசாரியத்துவத்தையும் மேன்மையாக கருதினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மேலானவர் என்பதை வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுவதற்கு இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு ஒருவரும் இல்லை. எந்த ஒரு ஊழியர்கிட்ட போனாலும், எந்த ஒரு நபர்கிட்ட போய் நம்ம ஜெபித்தாலும், நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவையே நாம் பற்றி கொண்டு அவர் மூலமாய் எப்போதும் கடவுளை அணுக தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.